ஏன்னா இங்க இருந்து ஒண்ணு போறது போட்டும் பேரளவு இருக்கட்டும், அங்க இருந்து 100 வருது, லட்சக்கணக்கில் வருது. இப்போ நம்ம பேசிக்கிறக்க எல்லாருமே ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்தவங்க தானே. அப்ப இந்த காதலை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு கண் இல்லை. இது ஒரு காதலுங்கிற ஒரு கத்திரிக்காய் கூட ஒரு பிரயோஜனம் இல்ல. இதுக்கு இந்த உடல் சுகமும் இந்த மதி மயக்கமும் இதுதான் அந்த காதலுக்கு தெரியுமே தவிர இந்த கருமாந்தரம் இந்த இந்த காதலுக்கு அங்கேயும் இருப்பாரா அங்கேயும் இருப்பார், இதை தூக்கி பெருசா பரப்புறாங்க. ஆகையால இதை ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அந்த மதத்திலிருந்து இந்த மதத்திற்கு போறதற்கு இந்த நாட்டிலையும் சுதந்திரம் இருக்குது, இங்க இருந்து அங்க போறதுக்கு இஸ்லாத்திலையும் சுதந்திரம் இருக்கு. ஏன்னா நீந்த நரகத்துக்கு போற அல்லாஹ்வுக்கு இதுல வருத்தம் கிடையாது, இஸ்லாத்துக்கு இதுல தோல்வி கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவாக இதை தூக்கி பரப்புறாங்கல்ல, அதுல ஒரு அற்ப சந்தோஷம், ஒரு சின்னமா ஒரு சந்தோஷம். பத்தியலா முஸ்லீம்ல இருந்து ஒருத்தர் இங்க சபரிமலையில மாலை போட்டாரு, அங்க இருந்து எத்தனை பேர் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள், நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 வருஷமா திருமாவளவன் நோன்பு வைக்கிறாரு, 10 வருஷத்துக்கு மேல. அப்ப அதெல்லாம் எங்க கொண்டு சேர்க்கிறது?